Taste the Daily. தொடர்ந்து 4வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிவாரதி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 25ஆம் தேதி இரவு 7:20 மணி அளவுக்கு உள்ளே சென்றவர் அங்கே பல மணி நேரம் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிற்கு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிமுக சார்பிலே போராட்டம் நடைபெற்றது. அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கருப்பு பேண்ட் கொடுத்து போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக அதிமுக சார்பிலே வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி யார் அந்த சார் என்கிற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் தொடங்கியதிலிருந்து இன்று 4வது நாளாக ஒவ்வொரு நாளும் சட்டப்பேரவைக்கு வருகிற போது கருப்பு சட்டையிலே யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் பேட்ச் அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை கூட நேரடியில் காட்டாமல் துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சபாநாயகர் அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது ஊடகங்களுக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற பொழுது அந்த நேரலையை துண்டிக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. நேரலையை திட்டமிட்டு மக்கள் பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க கூடாது, அதனை மக்கள் பார்த்துவிடக் கூடாது, மக்கள் பார்வைக்கு சென்றுவிடக் கூடாது என்கிற குறுகிய நோக்கத்தில் இந்த நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதனால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறதாக உறுப்பினர்கள் சார்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டையோடு, குறிப்பாக அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்கள் தலைமையிலே வந்திருக்கக்கூடிய அனைவருமே கருப்பு சட்டையிலே அந்த யார் அந்த சார் என்கிற பேட்ச் அணிந்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கருப்பு நிற சட்டை அணிந்து கொண்டு சட்டையினுடைய சட்டை பாக்கெட் அருகே யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி அந்த கருப்பு உடைகளோடு செல்லுகிறார்கள். பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சேலை அணிந்து அவர்களும் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த சிக்கரை ஒட்டி கொண்டு உள்ளே செல்கிறார்கள். நேற்றைய தினம் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக முகக்கவசம் அணிந்து வந்தார்கள். அந்த முகக்கவசத்திலே அதாவது மேலூரை காப்போம் டங்ஸ்டனை தடுப்போம் என்கிற வாசகம் அடங்கிய அந்த முகக்கவசத்தோடு கருப்பு சட்டை அணிந்து யார் அந்த சார் என்று வாசகத்தோடு அந்த சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார்கள். நேற்று முன்தினம் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கர்களோடு கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தார்கள். அதற்கு முன்பும் இதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். 4வது நாளாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே சென்னையில் இருக்கக்கூடிய மிக புகழ்மிக்க ஒரு பல்கலைக்கழகத்திலே இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி, ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவிக்கான ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக இந்த தொடர் நூதன முறையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டி தற்போது ஒவ்வொருவராக பேரவைக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. யார் அந்த சார் என்பதைத்தான் இன்னும் கூட தெளிவுபடுத்த முடியாமல், வெளியிட முடியாமல் ஆளுகிற அரசும் காவல்துறையும் தவித்துக் கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும், அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகருடைய பின்புலத்தை பார்க்கிற போது ஞானசேகரன் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். துணை முதல்வர், சுகாதாரத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று துணை முதலமைச்சர், துணை மேயர் இவர்களோடு நெருங்கிய அளவிலே புகைப்படம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர், துணை மேயர் ஆகியோரெல்லாம் நேரடியாக ஞானசேகரன் வீட்டிலே சென்று சாப்பிடுவது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட அந்த கோட்டூர்புரம் பகுதியிலே கோலப் போட்டி நடைபெற்றிருக்கிறது. அதில் சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு கோலப் போட்டி நடத்தியிருக்கிறார், பரிசுகள் வழங்கியிருக்கிறார்.
ஒரு பகுதியிலே பாலியல் ரீதியாக ஒரு மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்து ஒரு கண்டனத்தையோ அது குறித்து ஒரு வேதனையோ வெளிப்படுத்தாத இவர்கள் அதே இடத்தில் போய் கோலப்போட்டி நடத்துவது என்பது பாலியல் ரீதியாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையில் கோலம் போட்டு விளையாடுவது போல இருப்பதாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து கருப்பு சட்டையை அணிந்து அவர்கள் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு சட்டப்பேரவைக்குள் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு, இவர்கள் வெளியே செல்வதை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அடுத்தது இவர்கள் வெளியே வந்தால்தான் இந்த கருப்பு சட்டையை பார்க்க முடியும். சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்றால் இவர்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், என்ன நிற சட்டை போட்டிருக்கிறார்கள், என்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள் எதுவுமே தெரியாது. அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேமரா முழுமையாக துண்டிக்கப்படும், நிறுத்தி விடுவார்கள். கேமராவை ஆன் செய்தால் தானே நீங்கள் கருப்பு சட்டை அணிந்திருப்பது தெரிய வரும் என்பது போல ஒரு அராஜகத்தினுடைய உச்சமாக சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் என்பது இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி செயல்படவில்லை என்பதுதான் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய, ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலிலே இந்த சட்டப்பேரவையுடைய நிகழ்வுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது வெளியில், அதாவது சட்டப்பேரவைக்கு அவர் உள்ளே செல்லக்கூடிய வெளியில் நடந்து வரக்கூடிய இந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்ற பிறகு ஒரே ஒரு காட்சியை கூட நேரலையில் இவர்கள் காட்டுவது இல்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை முதல்வர், அமைச்சர்கள், முதலமைச்சர் பேசுவதை மட்டுமே நேரலை செய்து அதனை மட்டுமே நேரலையாக ஒளிபரப்பிக் கொள்வார்கள். அவர்களுக்கு அவர்களாகவே தம்மட்டம் அடித்துக் கொள்வது போல அந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் சபாநாயகர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் இப்படி இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துடைய முறைப்படி சட்டப்பேரவை நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மணிபாரதி, தொடர்ந்து 4வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதை பற்றிய முழு விவரங்களை வழங்கினார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.